सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत राजराज श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्री रामावतार प्रभावம் பரபிரம்ம சங்கல்பத்திலே ஈஸ்வர சிருஷ்டியில் வைபவ சமன்வந்தரத்திலே திரேதா யுகத்திலே 4ஆம் பாதத்தில் விளம்பி வருஷம் சித்திரை மாதம் நவமி புனர்பூசம் புதவாரம் மத்தியான காலத்தில் கடக லக்னத்தில் 14 நாளிகைக்கு ஸ்ரீராமவதாரம். விஸ்வாவசு வருஷமாகிய 7வது வயதில் உபநயனம். 12வது வயதாகிய சாதாரண வருஷம் சித்திரை மாதம் சுக்கிலபட்சம் துவாதசியில் விஸ்வாமித்திர மகரிஷி அழைத்து கொண்டு போய் அசுரோபதேசம், தடகாவதம், ஈய சம்ரட்சணம், அகல்யா சாப விமோசனம், மிதுரா நகர பிரவேசம், ஜனகராஜ தரிசனம், தனுர்பங்கம், சீதா விவாகம், பரசுராம ஜெயம், அயோத்தியா பிரவேசம் வரை வருஷம் 12. அயோத்தியா நகரில் சீதா பிராட்டி சமேதனாய் யுவராஜாவாக எழுந்திருந்த வருஷம் 12. அப்பால் 25வது ஆரம்பமாகிய ருத்ரோத்காரி வருஷம் அமரபட்சம் நவமி பகல் 22 நாளைக்கு வனப்பிரவேசம். அங்கு 14 வருஷம் இருந்ததற்கு விவரம். சில்லறை மகிழ்ச்சிகளின் ஆசிரமங்களில் வருஷம் 10, சுதிச்சின மகிழ்ச்சியின் ஆசிரமத்தில் வருஷம் 2, பஞ்சபடியில் மாதம் 14. இதற்குள் குக சிநேகம், சித்திரகூட பிரவேசம், ஜபரி தர்க்கம், ஜபாலி தர்க்கம், பரத பாதுகா நியமனம், அகசிய சங்கமம், தண்டகாரண்ய அபயசம், சூர்பனையாகிய நாசிகா சேதம், கரதூஷண சிறிசரம், மாயா மிருக சம்ஹாரம். அதனப்பால் தாது வருஷம் ஆனிமாலம் சுக்கிரபட்சம் அஷ்டமியில் மத்தியான வேளையில் சீதா அபகரணம். அப்பால் ஆடி மாதம் முடிவதற்குள் ஜடாயு வதம், விராதன் கபந்தன் இவர்களது நிகிரகம், சரமங்க ஆசிரம பிரவேசம், சபரி தரிசனம், சுக்கிரீவ சக்கியம், வாலி வதம். அதனப்பால் சுக்கிரீவராஜை பிரதானம் வரைக்கும் ரிஷிமுக பருவத சிகரத்தில் வாசம் மாதம் 4. அப்பால் சுக்கிரீவனை அழைப்பித்தது. சுக்கிரீவன் ஆஞ்சநேய அங்கத வானரை தை 1 மாத வாயிலாவில் சீதாதேவியை தேட அனுப்பித்தது. மாலதி அளவர் ஜாம்பவ அங்கத பிரமுகர்களுடன் தட்சிண திக்கை நாடி கிடுத்தப்பி சுயம் பிரவேசம். அப்பால் அனுமான் மாசி மாதம் ஏகாதசி சாயங்காலம் விஸ்வரூபம் கொண்டு மகேந்திர சிகரமேறி லங்கா பிரவேசம் பண்ணி சப்தமந்திரி குமாரால் அசோகவனகிரர், ஜம்புமாரி, அட்சயகுமாரன் முதலானவர்களை சம்ஹாரம் பண்ணி